ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டத்தின் போது நடராஜருக்கு மீனவர்கள் மரியாதை செய்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். நந்தா, சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனம் தேரோட்ட திருவிழாவில் நடராஜரை மர்மனாக கருதி பட்டு ஆடை சாத்தி மரியாதை செலுத்தி பருவத குலத்தினர் வழிபாடு செய்து வருகின்றனர். அதை நேரடி காட்சி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனி மாதம் ஆனி திருமந்திர தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த இரண்டு திருவிழாக்களும் போது மூலவரான நடராஜர் வெளியே பக்தர்களுக்கு காட்சியளிப்பது மிக முக்கியமாக வாய்ந்ததாகும். மார்கழி மாதம் இந்த வருடமான மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக தற்போது தொடங்கி இருக்கு. கடந்த மாதம் 25ஆம் தேதி குடியரசுடன் தொடங்கிய இந்த திருவிழா பஞ்சமூர்த்திகள் விதிவிழா தினமுதல் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் 9வது நாள் நிகழ்வாக தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக தொடங்கியது. தேர் கீழ வீதியில் இருந்து புறப்பாடாகி தெற்கு வீதி வழியாக மேல வீதி வழியாகவும் தற்போது மதியம் 2 மணி அளவில் வந்தடைந்தது. மீண்டும் வடக்கு வீதி வழியாக மாலை 4 மணியில் தற்போது புறப்பாடாகி இருக்கு. அப்பொழுது சிதம்பரம் நடராஜரை தங்களது மர்மனாக கருதி பருவ குல மீனவர்கள் பட்டு ஆடையை அணிவித்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் செய்தனர். தொடர்ந்து மரியாதை ஏற்ற நடராஜர் வடக்கு வீதி வழியாக புறப்பாடாகி மாலை 6 மணி அளவில் கீழ வீதியில் உள்ள சென்று அடைவார் என்பது தொடர்ந்து தேர்நிலை சென்று அடைவார். தேரில் இருந்து நடராஜர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளும் கீழே இறக்கப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் கொண்டு வைக்கப்படுவாங்க. தொடர்ந்து அங்கு தீட்சர்கள் பல்வேறு ரகசிய பூஜைகள் செய்யப்பட்டு நாளை மதியம் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படும் ஆருத்ரா தரிசன விழா நடைபெறும். நந்தா, நன்றி பிரசன்னா விவரங்களுக்கு.